தனுசு ராசி அன்பர்களே, காலபுருஷ சக்கரத்தில் உங்கள் தனுசு ராசி தர்மயோகம் கொண்டது என்றும், தனுசு ராசியின் அதிகார கிரகம் குரு தர்மாதிபதி கிரகம் என்றும் ஜோதிட நூல் கூறுகிறது. இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசியிலிருந்து பலன் தந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4வது ராசியான மீன ராசிக்கு கோச்சார நிலையில் பெயர்ச்சியாகி வந்துள்ளார். மீன ராசியில் அமர்ந்து இன்னும் 2.5 வருடங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்று பார்ப்போம். தனது 3, 6, 10ஆம் பார்வையால் என்ன பலன் தருகிறார் என்பதையும் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 4வது இடம் மீனம். வீடு, வியாபாரம், சுகம், மாடு, மனை, வாகனம், ஸ்திரீ சேர்க்கை, நட்பு, உறவுகள், திறமை போன்ற பலன்களை கொண்ட ராசியாகும். தனுசு, மீனம் 2 ராசிகளுக்கும் குருவே ராசிநாதன். குரு சனிக்கு நட்பு கிரகம், மேலும் 4ஆம் இடம் கேந்திரஸ்தானமாகும். சனி அசுப கிரகம் இருந்தாலும் அது நன்மைகளைத்தான் செய்யும். தொழில், உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும். உத்தியோக மாற்றம், அலுவலக மாற்றமோ ஊர் மாற்றம் என ஏதாவது ஒன்றை தரும். உத்தியோகம், தொழில் இல்லாதவர்களுக்கு ஏதோ வழி செய்து விடுவார். உத்தியோகத்தில் உயர்வினை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு சில தடைகளை உருவாக்கி காலதாமதமாக உயர்வை அளிப்பார். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. பிறர் பேச்சை கேட்காமல் சுய அறிவு புத்தியால் செயல்படவும். சொந்த ஊரை விட்டு சிலருக்கு வேறு இடம் சென்று வசிக்கும் நிலை ஏற்படலாம். சிலருக்கு விற்க நினைத்து விற்க முடியாமல் இருந்த வீடு, மனை, நிலம் இவைகள் விலை போகலாம். பெண்களால் சில பிரச்சனை உருவாகி குடும்பத்தில் நிம்மதி குறையும். தாய்க்கு, தாய் வழி பாட்டிக்கு சில சிரமங்கள், நோய் பாதிப்பு ஏற்படலாம். குடும்ப கௌரவம் பாதிப்பில்லாமல் இருக்கும். 30 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் நல்ல யோக பலன்களை அடைவார்கள். இனி வராது என்று நினைத்த பணம் கூட கைகளுக்கு வந்து சேரும். பணம் சம்பாதிக்கும் நிலை ஏற்படும். வருமானம் உயரும். ஆனால் உங்கள் சந்தோஷத்திற்காக செலவு செய்வீர்கள். பெண்கள் பழக்கம், நட்பு உண்டாகும். திருமணமாகாமல் தடைபட்டு வந்த திருமணம் சிலருக்கு நடந்து முடியும். வாகனங்கள் வாங்குவீர். சில நகை ஆபரணம் வாங்குவீர். சில வீடு கட்டுவீர்கள். சனியின் 6ஆம் பார்வை மீனராசிக்கு 6ஆம் இடமான சிம்மராசியை பெறுகிறது. சிம்மராசி அதிபதி சூரியனாகும். சனி, சூரியன் பகை கிரகம். சிம்மராசிக்கு மீனம் 8வது ராசியாகும். சிம்மமும் மீனமும் அஷ்டமதோஷம் உள்ள ராசிகள். பகை கிரகமான சனி சிம்மத்திற்கு பகை வீட்டில் இருந்து பார்ப்பது நன்மை தரும் நிலை இல்லை. தந்தை மகன் கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடும். தந்தை மகன் உறவு மருத்துவ செலவு ஏற்படலாம். பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படலாம். யாருக்கும் ஜாமீன் பொறுப்பு ஏற்காதீர்கள். சொத்து விரயமாகக்கூடும். கவனம் தேவை. சனி தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ஜென்மராசியான தனுசு ராசியை பார்க்கிறார். தொழில், உத்தியோகம் நன்மை தரும். திருமணம் நடக்கும். உத்தியோகம் கிடைக்கும். நன்மைகள் அதிகமடைவீர்கள். சனி தருவதை ஏற்றுக்கொண்டால் வருங்கால வாழ்க்கை வளமானதாக அமையும்.